பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு 90% ஆஃப் டைம் நான் டிஃபென்ஸ்லேயே தான் இருக்கேன். எனது 90% நேரம் பாஜகவிற்காக பேசியே முடிந்துவிட்டது என்றும், இனியாவது மக்களுக்கு தேவையான அரசியலை செய்ய வேண்டும் என்றே பிஜேபியில் இருந்து வெளியே வந்தேன் எனவும் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒரு தனி மனிதனை ஒரு புஷ் கொடுக்குறோம், வாலண்டியர்ஸ் புஷ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு 90% ஆஃப் டைம் நான் டிஃபென்ஸ்லேயே தான் இருக்கேன். நாங்கள் செய்கிறது கரெக்ட், எதிர்கட்சிகள் எங்களை பற்றி பொய் சொல்கிறாங்க, நான் சொன்னது நியாயமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். பட் அனலைஸ் 90% ஆஃப் மை டைம். குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஃபெலோஷிப் போக 4 மாத காலம் அங்கே இருந்த பொழுது நிறைய அரசியலை பற்றி யோசித்தேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்தோம், ரூட் காஸ் என்ன இருக்குது, எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், குட் கவர்னன்ஸ் எப்படி வரும், நல்ல அரசியல் எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லோருடைய அனுமதியோடு இங்கே நானும் ஒரு தனி மனிதனாக உங்களோடு இணைந்து வி த லீடர்ஸ் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம செய்யணும். இல்லாட்டி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இஸ் அ டயர் ரிஸ்க். 25 ஆண்டுகள் கழிச்சு என்னால் என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே இருந்ததுக்கும் இன்னைக்கும் நான் வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கிறேங்க. சுற்றுச்சூழல், வெப்பம் எல்லாம் அதிகமாயிருச்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.